ஒரு வழியா சண்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இவங்க போடுற சண்டையெல்லாம் ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிரியாணி மேன் இர்ஃபான் அடிச்சாப்ல, அதுக்கு பதிலா இர்ஃபான் பிரியாணி மேன் அடிச்சாப்ல. எல்லாத்தையும் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்த பிரியாணி மேன் இப்படியா இந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஆரம்பிப்போமா? படம் ஸ்டார்ட் பண்ண செகண்ட்ல இருந்து பயங்கர லேக், அன்வான்டான டைலாக்ஸ், நிறைய பாடி ஷேம் பண்ணிருக்காரு. ஒண்ணுமே இல்ல, இன்னும் இல்ல, ஒரு புண்ணு இல்ல. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பேரலா நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே வந்து விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் ரோடு வரைக்கும் இறங்கி டிவைடர் எல்லாம் அளவெடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. துப்பாக்கி படத்துல எத்தனை பேர் அந்த மேப் சீன் பாத்தீங்க, அது அப்படியே இவர் படத்துலயும் வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு, பொய்யெல்லாம் சொல்ல, உண்மைக்குனே செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பிரியாணி மேன் கன்னிஸ் வந்து என்னோட டிஎம்ல வாந்தி எடுத்ததுனால இப்ப நான் இங்க மண்டி போடல. உண்மைக்குனே நல்லா இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டேன். சரி நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டி பாப்போம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து படத்தை பார்த்தா படத்தை காணோம். அதுக்கு பதிலா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கான ஒரு லைவ் வீடியோ தான் இருந்துச்சு. படத்தை என்ன பண்ண, பிரைவேட்ல போட்டியா? ஐ டோன்ட் நோ ரியலி வாட் ஹேப்பன். ஆனா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர்லாம் மாத்தி விட்டாரு. ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வீம்புக்குன்னு புள்ள பெத்து ஊம்புன்னு பேர் வச்ச மாதிரி இருந்துச்சு.